குழந்தை தூங்கிட்டா? தூங்கிட்டா. என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்கீங்க? பேங்க்ல இருக்கிற ஸ்டாஃபுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. எல்லாரும் புது ஆளுங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, சேலம் ஆஃபீஸை மேனேஜ் பண்ணது நீங்க தானே, அப்புறம் எதுக்கு டென்ஷன்? அழகி, அது வந்து ஃபினான்ஸ் கம்பெனி, இது வந்து பேங்க். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். வேலை தெரியாதவங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. சொல்லி கொடுங்க எல்லாருக்கும். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஏதோ காசு வரும்னு சொன்னீங்கல்ல, வந்துச்சா? இல்லை, நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். கேஷியர் யாரு? நான் தான். இந்தாங்க, ஃபுல் கேஷ் கவுண்ட் பண்ணி சைன் பண்ணி தரணும். மேனேஜரோட சைனும் வேணும். ஓகே. ஹெட் ஆஃபீஸ் பேப்பர்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சுல்ல? சீக்கிரம் சீல் பண்ணி கொடுத்து விடுங்க. சரி சார். எவ்வளோ இருக்கு விஷ்ணு? சார் 1 லட்சம் வந்திருக்கு. 1 லட்சமா? அவ்வளோதான் சார், இதில் ஒரு சைன். இவ்வளோ ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் காமிக்கலாம்ல? எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சிட்டோம், இப்போவும் காட்டிகிட்டு இருக்கோம். வேறு என்னதான் பிரச்சனை? பிறந்ததுலேருந்தே ஒரு நோயாக வருது. பக்கத்து தோட்டத்தில் எண்டோசல்ஃபன் அடிக்கிறாங்க, அதனால வர பிரச்சனைன்னு தான் சொல்கிறாங்க. என் குழந்தைக்கு மட்டும் இல்லை, இந்த ஊரில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் பேரு கூட தெரியாத ஒரு நோயாக வருது. இவளோட அப்பா இறந்ததும் அந்த நோயால் தான். லக்ஷ்மி, எனக்கு இந்த செயினை பேங்க்ல அடகு வச்சு தர முடியுமா? சரி, அப்போ நீங்கள் நாளைக்கு வாங்க. நீங்கள் இங்கே அக்கௌண்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களே, மீதி டாக்குமெண்ட்லாம் கொண்டு வாங்க, ரெடி பண்ணிடலாம். சரிங்க சார். ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்பலாம்ல? கண்டிப்பாக. காஃபிண்ணா. நான் போய் ஏற்பாடு பண்ணுறேன் சார். சரி, போய்ட்டு வாங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். விஜய் சார் சொல்கிற மாதிரி லோன் கேட்டு வரவங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது சார். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அப்ரூவ் வராமல் என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவாய்ட் பண்ணுற வழியை பாருங்கள். எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரியே சொல்லி அவாய்ட் பண்ணி வருது சார்? இதுக்கு ஏதாவது சீக்கிரமாக ஒரு முடிவு பண்ணும் சார். போய்ராஜுக்குட்டி போய் யாராவது இருக்கீங்களா? போய்ராஜுக்குட்டி போய் யாராவது இருக்கீங்களா? போய்ராஜுக்குட்டி போய் யாராவது இருக்கீங்களா? வாங்க வாங்க. பாடகம் பாடகம் பாடம். யாராவது இருக்கீங்களா? வாங்க வாங்க, சீக்கிரம் கிளம்ப டைம் ஆகிடுச்சு. டேய், அது யாரை வச்சிருக்க? பாடகம் பாடகம், சீக்கிரம் வாங்க. போய்ராஜுக்குட்டி பாடகம் பாடகம், சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது, கிளம்ப போகுது வண்டி. போய் யாராவது இருக்கீங்களா? போய்ராஜுக்குட்டி போய் யாராவது இருக்கீங்களா? போய்ராஜுக்குட்டி போய் யாராவது இருக்கீங்களா? வாங்க வாங்க. இங்க பாருங்கண்ணா, இந்த சீட் நான் புக் பண்ணியிருக்கேன். யாரு? நான் தான். யாரும் சொல்லையே. கர்ச்சீஃப் போட்டிருந்தேனே, பார்க்கலையா? கர்ச்சீஃபா? கர்ச்சீஃப் அதெல்லாம் பார்க்கல. பாடகம் பாடகம், பொண்ணு வச்சுட்டு போயிருக்கு. சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது, கிளம்ப கிளம்பு, இறங்கியா. தொடங்க. போய்ராஜுக்குட்டி பாடகம் பாடகம், சீக்கிரம் வாங்க வாங்க, டைம் ஆகுது. மேடகம் மேடகம், சீக்கிரம் வாங்க வாங்க, வண்டி கிளம்ப போகுது, சீக்கிரம் வாங்க. போய்ராஜுக்குட்டி மேடகம் மேடகம், சீக்கிரம் வாங்க, கிளம்ப போகுது. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க, வண்டி கிளம்பிச்சு, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அண்ணா, வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க. மாடு வாங்க லோன் வேணும்னா முதல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு என்ன தேவை? ஐடி கார்டு இருக்கா? இல்லையே.
ஃபோட்டோ இருக்கா? மாட்டோடா? மாட்டோட ஃபோட்டோ வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் ஃபோட்டோ வேணும். பெரிய ஃபோட்டோவா? ஃப்ரேம் போட்டு செவுத்துல மாட்டுறதுக்கு இல்லை, இங்கே ஒட்டுறதுக்கு. சின்ன ஃபோட்டோவை கொடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தெரியுமா? அது இங்கே லக்ஷ்மி ஒட்டணும். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ ஹலோ. இந்த பிரான்ச் எப்போ ஓப்பன் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா? இல்ல சும்மா தான் கேட்டேன். ஓ. நான் இந்த பேங்க் டெஸ்ட் இன்டர்வியூஸ் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆஹா. அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல இன்டர்வியூ நேத்து பெங்களூர்ல நடந்துச்சு. இங்க பக்கத்துல தான் இருக்கீங்களா? ஆமா. சரி வரேன். சரி. லக்ஷ்மி இல்லை இங்கே வேலை கிடைக்கணும்னா டெஸ்ட்டில் எழுதணுமா? இல்ல இது ரூரல் ஏரியால, அதனால நம்மள ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. நானும் நடுப்பக்கத்தில் ஃபோட்டோ வேற பார்த்தேன். சார் வந்துட்டாரு. சாக்கோ நல்லது. சாக்கோ 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 டீயும் பஜ்ஜியும் வாங்கிட்டு வரட்டா சார்? வேற என்ன இருக்கு? மெதுவோட பருப்போட. சொல்லுங்க சார். மேனேஜர் இங்க? அது சார் அது அங்கே டீ குடிக்கிறது. அங்கேங்கிறான், இன்னொருத்த இங்கேங்கிறான். என்ன விஷ்ணு இது? சரி லெஜர் புக்கு கொடு. லெஜர் புக். விஷ்ணு அந்த லெஜர் புக் எடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் பிடிங்க. இங்கதான் இருந்தீங்களா? என்ன நடக்குது இங்க? சார் கஸ்டமரை பார்க்கறதுக்காக ஒரு ஸ்கேல் ப்ராஜெக்ட்டை ஹேண்டில் பண்ற மாதிரி தான் பேங்கை ஹேண்டில் பண்ணுவீங்களா? நான் ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க? சார் காசு இல்லைன்னு சொல்லுவீங்க. காசு இல்லைன்னா வெளியில போய் டெபாசிட் பிடிச்சிட்டு வரணும். அந்த டெபாசிட் வச்சு தான் பிசினஸ் பண்ண முடியும். நீயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தானே? ஆமாம் சார். உனக்கு தெரியாத அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு? தெரியும் சார். சி ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். இப்படியே போச்சுன்னா இங்க ஒருத்தருக்கும் வேலை இருக்காது. ஐயோ இடியட்ஸ். இங்க பாரு, ஒரு கஸ்டமர் கூட இல்ல. சார் இங்கே இருக்க ஊருக்காரங்களுக்குலாம் அந்த பேங்கிங் சிஸ்டம் பற்றி தெரியாது சார். அதான் திரும்ப இந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லாத. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். டெய்லி கலெக்ஷன் எனக்கு வந்தாகணும். லுக், நான் ஒரு ஜோனல் மேனேஜர் மட்டும்தான். எனக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ப்ரெஷரும் இருக்கு. பண்ணிடலாம் சார். we are working on it. ஓகேங்க. ஸ்ரீகுமார் என்னாச்சு? இல்ல சார், என்ட்ரி எதுவுமே சரியில்லை. ஒன்றும் சரி வரலன்னா க்ளோஸ் பண்ணி சொல்றாரு. அடுத்த டைம் நான் வரும்போது இப்படி இருந்துச்சுன்னா நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஸ்ரீகுமார் வா. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி சார். புதுசாக ஒருத்தர் வேலை எடுக்கலாம்னு முடிவு பண்ணப்போ லக்ஷ்மி சதீபத் சொன்னாங்க. அந்த முடிவு எப்படியும் நல்லா இருக்கும். அவளுக்கு ஒரு வருமானமும் வர்ற மாதிரி இருக்கும்ல. இந்த டெய்லி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆளுங்களை பிடிக்கணும். நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம். அப்புறம் அவங்க கொடுக்குற காசை கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து டெபாசிட் பண்ணிடணும். சம்பள விஷயங்கள்லாம் ஹெட் ஆஃபீஸில் பேசிட்டு 2 நாளாக சொல்லிடுறேன். ஓகே? தைரியமா இருங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இதெல்லாம் 2வது தரம் தானே? இதுதான் நான் நேத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி எதுவும் இல்லைன்னு. இவனுக்கு யாரையும் பிடிக்கவே மாட்டேங்குது. சாக்கோ ஒரு வேலை பண்ணு. பத்திரிக்கையில் ஒரு விளம்பரம் கொடு. அப்படின்னா என்ன போய் வேணாலும் சொல்லலாம். 6 அடி உயரம், அதுக்கேற்ற உடம்பு, அதே மாதிரி முட்டாள்தனம். அது கரெக்டாக இருக்கு. இந்த இது பிடி. எல்லாம் வேஸ்ட்டு. இந்த பொண்ணு யாருக்கா? இது ருக்மணி அக்காவோட பொண்ணு பத்மா. நல்ல பொண்ணு, பேசி பார்க்கவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா. நேற்று இந்த பொண்ணை பேங்க்ல வச்சு பார்த்தேன். பார்த்துருக்கீங்களா? அப்ப பிரச்சனை இல்லை அக்கா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சுமார் வேணாக்கா, போயிட்டு நான் பேசி பார்க்குறேன்ப்பா. பார்த்துக்கலாம். ரெடி பண்ணலாம். சும்மா இருச்சாக்கா. எனக்கே எதுவும் நடக்கல. நடக்கும் சாக்கோ. இங்கே எங்கேயும் தான். நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன். இந்த வழியா போய் பார்க்கலாமா? சதியாக்கா. பத்மா, என்னாச்சு இந்த பக்கம்? நாங்க இந்த அமைதி வீட்டுக்கு போலான்னு வந்தோம். ஐயோ, அது இந்த வழியில, அந்த பக்கமா லெஃப்ட் போகணும். அப்படியா? அச்சோ. சரி பத்மா. சார் ஒரு நிமிஷம். நீயும் வா. நீ வேலை பார்க்குற பேங்க் தானே? நீ சொன்னா எல்லாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க.